இங்கே இந்த பொண்ணு மேரேஜ் ஆகி ஆசையா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள போறா. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது, ஏன்னா இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்காம தான் நடந்துச்சுன்ற உண்மையை சொல்றான். ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பா பெரிய அரசியல்வாதியா இருப்பாரு. அதனால இந்த பையனோட அப்பா அவங்களோட ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு இவனோட விருப்பத்தை கேட்காமலே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. பட் இந்த பொண்ணு இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைனா தைரியமா சொல்ல வேண்டியதுனா அதை விட்டுட்டு ஏன் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு திட்டி விடுறா. இப்படியே 3 வருஷம் போயிடுது. இந்த பொண்ணுமே வேற வழி இல்லாம இவங்க கூட இருந்துடுறா. ஆனா இது வரைக்குமே எதுவுமே நடக்காமலே இருந்திருக்கு. அப்பன்னு பாத்தீங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணனோட பையனுக்கு வேலை வாங்கி தந்துருப்பாரு. அதனால தேங்க்ஸ் சொல்றதுக்காக அந்த பையனே உங்க வீட்டுக்கு வரான். ஆனா அந்த பையனுக்கு இங்கே டபுள் சம்பளம் தரேன், என் கூட இருந்துறியான்னு கேட்டதுக்கு அவனும் ஆசைப்பட்டு ஓகே சொல்லிடுறான். ஆக்சுவலா அவங்க அப்பா தான் இதுக்கு முன்னாடி இங்க ஒர்க் பண்ணிருப்பாரு. ஒரு பிரச்சனை இவன் அவங்க அப்பாவோட காலை உடைச்சிருவான். சோ இதை சொல்லி என்னோட காலை உடைச்சவங்கிட்டே நீ ஏன்டா வேலைக்கு செய்றன்னு கேட்டதுக்கு நீ தப்பு செஞ்சனால தான் உன்னோட காலை உடைச்சாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே எதிர்த்து பேசிடுறான். தென் இவன் இந்த வீட்லயே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பாஸோட வைஃப் இவனை சைட் அடிக்கிறா. கொஞ்ச நாள் இவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போய் 2 பேருமே ஒன்னாவே இருந்துறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க பாஸுக்கு ஒரு வீடியோவை சென்ட் பண்றாங்க. அதை பார்த்ததுமே இவனை தனியா ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. பார்த்தா அந்த வீடியோவை இவங்கிட்டையும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு வயசான ஆள் கூட ஒன்னா இருக்க மாதிரி தெரியுது. அப்பதான் இவர் ஒரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனை தான் இவர் விரும்புவாரு. ஆனா இவங்க அப்பா ஒரு பொலிட்டிஷியன் பவர் வேணும்னு சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. அதனால தான் என்னோட வைஃப் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் ஒன்னாவே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காரு. தென் வைஃப் நீயே கொலைப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆர்டரும் போறாரு. இவனும் அந்த வயசான ஆளை நீங்களே கொண்டுன்னு சொல்லிட்டு பாஸ் கிட்ட சொல்லிட்டு போறான். அவருமே ஓகே சொல்றாரு. ஆக்சுவலா அந்த வீடியோல இருக்கிறதே இவன் தான். அந்த வீடியோவை இவன் தான் எடுத்திருப்பான். ஆனா அந்த மாஃபிங் பண்ணி அவங்க வீட்லயே ஒர்க் பண்ற ஒரு வயசான ஆளை அதுல போட்டிருப்பான். சோ இப்ப கடைசியில அந்த பொண்ணை கொலை பண்ணாம விட்டுட்டு அவங்க வீட்டுல இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் மேல கொலை கேஸையும் போட்டுட்டு போயிடறான். தென் போகும்போது என்னோட அப்பாவோட காலை உடைச்சதுக்கு இதுதான் உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு போறான்.